கிளைமேட் வெரி போல்தே, சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஆனால் இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து எத்தனை நாளாச்சு திரும்ப சரி பண்ணலான்னு நினச்சி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு, இன்னும் சரி பண்ணவே இல்லை. எங்கேயாவது வெளில போகணுன்னு தோணுனா தானே வெளில போகிறது. நான் வீட்லேயே வேலை அதிகமாக இருக்குது, அதனால் கரெக்டாக போயிடுச்சு. இப்போ நான் இது வீடியோ போடுவேனா இல்லைன்னா வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியாது. பிகாஸ் வந்து யமகாசுவரம் தோதாக இருக்குது எனக்கு, இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தான். ஸோ இது போடுறதா இல்லைன்னா வந்து ஒரு டவுட்டு தான். எதுக்கும் வந்து எடுக்கிறேன். ஏன்னா வீடியோ போட்டு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. வேறு வீடியோ போடுன்றீங்க, நான் என்னத்தான் போடுறது. வந்து இன்னும் சில நாட்களில், இன்னும் ஒரு வாரத்தில் வந்து ஒரு ட்ரிப்பு கிளம்புறோம். இதுக்கு அடுத்தது வந்து இன்னும் ஒரு 2 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்பு வீடியோ தான் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். ஆனால் ரெகுலராக வீடியோ போகணுன்னு தான் பார்க்குறேன், இன்னும் முடிய மாட்டேங்குது. வீட்லேயே உட்காந்து பேசி போடலாம் என்ன வீடியோ, ஆனால் வந்து அது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது ஒரு இடத்துல உட்காந்து பேசுறதுக்கு. மோட்டோவ்லாக் தான் ஹெல்மெட்டை மாட்டினோமா அப்படியே ஜாலியாக பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்க, வண்டி எடுத்து 2 நிமிஷம் ஆகல, ஷோரூம் வந்துச்சு. போயிட்டு இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் எவ்வளோன்னு கேட்டு அது என்னென்னு வந்து சொல்கிறேன். இப்படிக்கா போனால் வந்து அப்படிக்கா பண்ணுறோம், அதனால் நம்ம இப்படிக்காக போவோம். இது ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து இது ஸ்டக் ஆகுதுண்ணா. என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? கேபிள் தான் ப்ராப்ளம். மாற்ற எவ்வளோ ஆகும்? கேபிள் மாற்றுறதுக்கு 650 ரூபா. 650 சரி, ஓகே மாற்றிடுங்கண்ணா. எவ்வளோ நேரம் ஆகும்? விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியா? வேறு வண்டி இருக்கா மொத்தமாக 650 தானே நான் மாற்றது சேர்த்து? ஆமாம். சரி, ஓகே. கேபிள் மட்டும் தானே? அது மட்டும் தானே, வேறு எதுவும் இல்லை. ஓகேண்ணா, ஓமா வச்சுக்கூட. போலாம். எது என்னது இதுவா? வண்டியை வந்து சர்வீஸ் விட்டாச்சு. இன்னும் ஒரு 3 ஹவர்ஸில் கால் பண்ணுறோம் நாங்கள். வண்டி வந்து ரெடி ஆனோடனே வந்து வண்டியை திருப்பி போயிட்டு எடுத்தோடனே கரெக்டாக எவ்வளோ ஆச்சு அப்படின்றது வந்து ஓடுறேன். பாருங்க, வரத்துக்கு ஒரு வண்டி, விட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி. என்ன பண்ணுறது, ரெடி பண்ணாமலே இருக்க முடியாது. அப்புறம் வந்து திருப்பி வேறு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு தான் பிரச்சனை. கொட்டேஷன் வருமா வாங்கிக்கலாம். கடைக்கு போகணும்ல நீ? என்னோட தயிர் மல்லஞ்ச தண்டாட்டம் பயங்கரமாக இருக்குது அந்த சாங்கு. டைலாக் வச்சு சூப்பராக பண்ணிருக்கா போல் ப்ரோ. யூடியூப்பில் பார்த்தேன் ஒன்று. இது பிரேக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கு. பிரேக்கு டைட்டாக இருக்க மாதிரி இருக்கு. பயங்கரமாக வண்டி ஆனால் டியூக்லாம் அந்த இனிஷியல் தான் வண்டியில் பயங்கரமாக இருக்குது. இதான் வந்து ரெண்டு வருஷமாக இந்த வண்டி தான் ஓடிட்டுருக்கோம். ஏன்னா ஜாலியாக வந்து என் அண்ணன் வண்டி தான் இது. இனிஷியல் தான் இந்த மேட்ரு வண்டியில் அப்படியே சும்மா பறக்கும். இந்த டீமோன் ஆரஞ்சு மான்ஸ்டர் சூப்பராக இருக்குல்ல. எதிர்பார்க்கல, யாரும் எதிர்பார்க்கல. கடைசியில் இந்த கெட்டப்பில் மோட்டோவ்லாக் ஒன்று எதிர்பார்க்கல, நானே எதிர்பார்க்கல. எங்கள் அம்மா ஸ்கூட்டி என்ன பண்ணுறது, வேறு எதுவும் வண்டி கிடைக்கல. அண்ணன் வேலைக்கு போயிட்டான். ப்ரோ நான் மதியானம் 12 மணிக்கு விட்டேன் வண்டியை. ஒரு ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றத்துக்கு எவ்வளோ நேரம் பாருங்களேன் உங்களுக்கு.
மணி இப்போ 5:15 ஆகுது. 12 மணி கூட இல்லை, ஒரு 11:30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 11:30 மணிக்கு விட்டேன். ஃபோன் பண்ணுறேன் ப்ரோ 2 ஹவர்ஸில் அப்படின்னாங்க. 5 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் ஃபோன் பண்ணல. விட்டா அவ்வளோதான், அப்புறம் ஷோரூம் விட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம உட்காந்துருக்கணும். நானும் பப்ஜி விளாண்டுட்டு மறந்துட்டேன். ஜோ போய் ரெடி பண்ணல. இல்லை ப்ரோ நாளைக்கு ஆகும்னு நினச்சிங்க. டென்ஷன் ஆகிடும். எல்லாரும் பார்க்குறேன் யூடியூப்பில் பார்த்தா எல்லாம் வந்து ரைடு கிளம்பி வெறியாக போகிறீங்க. சரி மீன் போகிறாங்க, என்னையும் போன்றீங்க. போகிறேன் எங்கே போகிறேன் ரைடு தான். ஐயோ யூட்டனை விட்டேன் கோச். திருப்பி இப்போ அங்கே போய் போடணுமா? ஹோலி ஷிட். ஒரு நிமிஷம், நான் வந்து கேட்டு என்னன்னு சொல்கிறேன். கண்டினியூ பண்ணுறேன் இருங்க. வந்தாச்சு, இதுவாக தான் இருக்கணும். வண்டி ரெடி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். போயிட்டு மேலே பே பண்ணிட்டு காலம் போ. இப்போ வந்து ஷோரூமில் உட்காந்துருக்கேன். பே பண்ணிட்டு கூப்பிட்டான், பே பண்ணிட்டு வரேன். $609. என்ன இது வண்டி அடச்சை. அடாச்சா வரியா, வண்டி ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. ஆயில் கையை வச்சு ஃபுல்லாக அழுக்காக்கி விட்டுருக்காங்க வண்டிலாம். ஸோ சேட். இப்போ வந்து நம்மளோட த்ராட்டல் கேபிள் சரியாயிடுச்சு. வரும் விட்டோன்னே ஸ்பீடு குறையுது. இந்த ஒரு த்ராட்டல் கேபிள் மாற்றுறதுக்கு பார்த்துவாங்க கைஸ். யாராச்சும் இந்த MT15 வச்சுருந்தீங்கன்னா, ஓ பைத்தியம் சைக்கோவாக இருக்கிறானுங்க. எப்பா ரைட்டில் திரும்பி பார்க்குறானுங்களா போகிறேன். ஹெல்மெட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், டப்புன்னு ரைட்டில் திரும்பிட்டாயா. ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருந்தேனே. யாராச்சும் MT15 வச்சுருந்தீங்கன்னா வந்து உங்கள் வண்டியில் எதுவுமே த்ராட்டல் ப்ராப்ளம் ஆச்சுன்னா த்ராட்டல் கேபிள் மாற்ற வேண்டியது இருக்கும். மாற்றுறதுக்கு வந்து $609 ஆகும். ஓகே, வண்டியை பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. யமகாலாம் இருந்திருந்தால் $100 $120. என்னோட RX 135 த்ராட்டல் கேபிள்லாம் அழகாக முடிச்சு விட்டு போயிருக்கலாம். இது பாருங்க $600. சூப்பர் பைக் வச்சுருக்கோன்னா ரொம்ப பாவம்னு நினைக்கிறேன். ஸ்பேர்லாம் வந்து பயங்கர ரேட்டில் இருக்கும். தங்கத்தோட விலை அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சரிங்க, காலையில் ஜூஸ் வாங்கிப்போம். அநியாயம் அக்கிரமம் டு த போர் பண்ணுறானுங்க ஒன்றுலாம். நான் அப்போ அதை கவனிக்கல ஷோரூமில். இதை பாருங்களேன், த்ராட்டல் கேபிள் வந்து தெரியுதா $328. ஜிஎஸ்டி ஒன்று வந்து $45, இன்னொன்று $45, மொத்தம் $420. லேபருக்கு $120. அதுக்கு ஜிஎஸ்டி 2 14. லேபருக்குலாமா ஜிஎஸ்டி போடுவாங்க. த்ராட்டலோட விலையே வந்து $330. ஆனால் $650 போட்டுறானு ஒஸ்ட்டில். மற்றதெல்லாம் யாராவது போனீங்கன்னா தயவுசெய்து வந்து ஷோரூமில் மாற்றிங்க. கேபிள் வாங்கி வெளில மெக்கானிக் சைடில் மாற்றிக்கலாம். $400 முடிஞ்சிடும்.